RSA ஃபிளாஷ் மீடியா நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். 2024 பாராளுமன்ற தேர்தல் முடிவுகள் வந்து இப்ப ஜூன் 4ஆம் தேதி வெளியிடப்பட்டுள்ளது. இதில் பார்த்தீங்கன்னா 274 தொகுதிகள் வந்து என்டிஏ கூட்டணி அதிகமாக வெற்றி பெற்று மூன்றாவது முறையாக பிரதமர் மோடி அவர்கள் பதவியேற்க உள்ளார். அதே போல் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் 40 தொகுதியிலும் 40க்கு 40ஆக திமுக கூட்டணி வெற்றி பெற்று அவர்களும் எம்பியாக பதவியேற்க உள்ளனர். தமிழகமே அவருடன் எதிர்பார்த்து கொண்டிருந்த விருதுநகர் தொகுதியும் தேர்தல் முடிவுகள் வெளியிடப்பட்டுள்ளது. இந்த விருதுநகர் தொகுதி தேர்தல் கருத்து கணிப்பு முதன்முறையாக வெளியிடப்பட்டுள்ளது நம்மளுடைய யூடியூப் சேனல் மட்டும்தான். நம்ம வந்து ஒவ்வொரு தொகுதியிலையும் போய் விருதுநகர் தொகுதி மக்கள்கிட்ட கருத்து கணிப்பு கேட்டு நம்ம அந்த கருத்து கணிப்பை வெளியிட்டிருந்தோம். அந்த கருத்து கணிப்பின் படிதான் அந்த முடிவுகளும் வெளியே வந்துள்ளது. அந்த கருத்து கணிப்புல என்ன அப்படின்னா 4வது இடத்தில் நாம் தமிழர் கட்சி வருவார்கள் என்றும் டெபாசிட் வாங்க மாட்டார்கள் என்றும், 3வது இடத்தில் நம்ம பிஜேபி வருவார்கள் என்றும், அதிகமான ஓட்டு வாங்குவார்கள் என்றும், 2வது இடத்தில் மாணிக்க தாகூர் வருவார் என்றும், முதலிடத்தில் தேமுதிக வெற்றி பெறும் என்று நாம் வந்து கருத்து கணிப்பு வெளியிட்டிருந்தோம். அதே போலதான் இந்த கருத்து கணிப்பும் வெளியிருந்தது. என்ன ஒன்று, முதல் 2 இடங்கள் வந்து ஒரு சில மாற்றங்கள் வரப்பட்டுள்ளது. இது இயற்கையான மாற்றமா செயற்கையான மாற்றமா என்பது நம்மளுக்கு ஒன்றும் புரியல. ஏன்னா நம்ம கருத்து கணிப்பு ஒவ்வொரு தொகுதியிலையும் போய் ஒவ்வொரு கட்சியை சாராத பொதுமக்கள்கிட்ட எல்லாட்டையும் கேட்கும்போது நீங்க யாருக்கு ஓட்டு போட போறீங்க, யாருக்கு ஓட்டு போடணும், பிரபாகரன் எல்லாரும் பிரபாகரன் பேரை சொன்னாங்களே தவிர மாணிக்க தாகூர் பேரையோ ராதிகா சரத்குமார் பேரையோ இது வரைக்கும் அதிகமான பேர் சொன்ன இதே இல்லை. ஆனா பாத்தீங்கன்னா ஓட்டு வந்து இப்ப அவங்களுக்கு வந்து அதிகமா விழுந்த மாதிரி ஒரு முடிவுகள் வந்து வெளியே வந்திருக்கு. இது வந்து நம்ம கருத்து கணிப்பு எடுத்த நம்மளாலேயே நம்ப முடியல, ஓட்டு போட்ட பொதுமக்களாலேயே நம்ப முடியல. ஏன்னா இப்பயுமே ஓட்டு போட்டதுக்கு அப்புறம் போய் பொதுமக்கள்கிட்ட கேட்டேன், எப்ப யாருக்குப்பா ஓட்டு போட்டேன் அப்படின்னு கேட்டா யாரை கேட்டாலும் பிரபாகரன் பேரை சொல்றாங்களே தவிர காங்கிரஸுக்கு போட்டேன், தாமரைக்கு போட்டேன், நாம் தமிழர் போட்டேன்னு யாரும் சொல்லவே இல்லை. அதனால முடிவு வந்து எப்படி வந்திருக்கு, நம்ம நினைச்சது ஒண்ணு வந்தது ஒண்ணு, இது எங்க குளறுபடி ஆயிருக்குன்னு ஒண்ணுமே புரியல. பிரேமலதா தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா மேடம் அவர்கள் இப்பொழுது வாக்கு எண்ணிக்கையில் குளறுபடி நடந்துள்ளது அப்படி என்று நீதிமன்றத்தை அணுகியுள்ளார்கள். அதுவும் ஒரு சில வாக்குப்படியிலையும் ஒரு இடத்துல குளறுபடி இருக்கலாம் என்று நாமும் சந்தேகப்படுகிறோம். ஏன்னா இந்த அளவுக்கு வந்து ஒரு 1.5 லட்சம் ஓட்டு வெற்றி பெற்று பாராளுமன்றத்தில் உறுப்பினர் விஜயபிரபாகரன் அவர்கள் வந்து எம்பி ஆவார் என்று நாம் கருத்து தெரிவித்திருந்தோம். அதே போல் பொதுமக்கள் நடத்தியிருந்த ஒரு நேரத்தில் வெறும் 5000 ஓட்டு குறைவாக தோற்றுவிட்டார் என்பதை யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயமாக இந்த நிலைமை உள்ளது. இந்த ஓட்டு எண்ணிக்கையில் குளறுபடி ஒரு பக்கம் காரணமாக இருந்தாலும் ஒரு சில முக்கியமான 3 காரணங்கள் வந்து நம்மளுடைய பிரபாகரன் ஓட்டு சரிவுக்கு ஒரு காரணங்களாக இருக்கிறது. அதில் முதல் காரணம் என்னென்று பார்த்தால் ராதிகா சரத்குமார் அவர்கள் இங்கே இந்த தொகுதியில் நின்றதனால் ஒரு சில சமுதாய ஓட்டுகள் வந்து குறைந்து நம்மளுக்கு விழுக வேண்டிய ஓட்டுகள் வந்து அப்படியே ராதிகா சரத்குமாருக்கு விழுகிறது. அதை தவிர சரத்குமார் அவர்களுக்கு வாழ்க்கை தந்தவர் நம்ம கேப்டன் விஜயகாந்த் அவர்கள். சரத்குமார் அவர்களே பல மேடையில் சொல்லியுள்ளார், எனக்கு வாழ்க்கை தந்தவர் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள், அவர்களுக்கு என்றுக்கும் நான் உண்மை விசுவாசமாக உண்மையாக இருப்பேன் என்று சொன்னவர். ஒரு சாதாரண ஒரு அரசியல் பதவிக்காக கேப்டனுடைய பையனை எதிர்த்து போட்டியிட்டு இன்னைக்கு அவருடைய தோல்விக்கு ரொம்ப பெரிய காரணம் இல்லாம ஒரு சில காரணங்கள் அவ்வளவு ஒரு ஒன்றா இருக்கிறதுனால அந்த விசுவாசத்துக்கு பெயர் இல்லாம சரத்குமார் போயிட்டது எங்களுக்கு மிகப்பெரிய வருத்தமா இருக்கிறது. 2வது காரணம் என்னவென்று பார்த்தால் விருதுநகர் தொகுதி வந்து மிகப்பெரிய ஒரு ஜாதி அரசியலாகவே மாற்றிவிட்டார்கள். ஜாதி அடிப்படையில் தான் இந்த வெற்றி இன்று மிகப்பெரிய ஒரு வெற்றிக்கு காரணமாக இந்த ஜாதியும் ஒரு காரணமாக உள்ளது. பொதுமக்கள் இதுக்கு முன்னாடி நாம் வெளியிட்ட கருத்து கணிப்பில் பார்த்தீங்க அப்படின்னா பணம் மற்றும் ஜாதி மதத்தை பார்த்து ஓட்டளிக்காமல் இருந்தால் பிரபாகரன் அவர்கள் தான் 100% வெற்றி பெறுவார் என்று நாம் கூறியிருந்தோம். அதில் பார்த்தீங்கன்னா இந்த தொகுதியில கண்டிப்பா யாருக்குமே பணம் கொடுக்கல. அது ஒரு பக்கம் சந்தோஷமா இருந்தாலும் பணம் கொடுக்காத மக்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னா தன்னுடைய ஜாதிக்காரர்களை பார்த்து ஓட்டளித்து பிரபாகரன் அவர்களை ஏமாத்தி விட்டார்கள். அது மிகப்பெரிய ஒரு மன வருத்தமா இருக்கிறது. 3வது ஒரு காரணம் என்னவென்று பார்த்தீர்கள்னா அதிமுக கட்சியின் உட்கட்சி பூசலால் நம்மளுடைய ஓட்டு வங்கி அவருடைய ஓட்டு வங்கி முழுமையாக நம்மளுக்கு கிடைக்கவில்லை. ஒரு சில இடத்தில் அதிமுக நிர்வாகிகள் நம்மளுடைய நிர்வாகிகள் மற்றும் புதிய தமிழகம் நிர்வாகிகள் அவர்களுக்கு சரியான ஒத்துழைப்பு கொடுக்காத ஒரு காரணத்தினால் அதிமுகவினுடைய முழு ஓட்டுமே நம்மளுக்கு விழுகாம போனது ஒரு காரணமா இருக்கிறது. ஆனால் KT ராஜேந்திர பாலாஜி அவர்கள் சும்மா சொல்லக்கூடாது, அவரும் சூப்பரா நம்மளுக்கு வேலை பார்த்து கொடுத்தாரு. அவர் நன்றாக வேலை பார்த்தார். ஆனால் அவருடைய கட்சியில் உள்ள ஒரு சில சமுதாய ஓட்டுகள் வந்து நம்மளுக்கு சரியான முறையில் விழாது மிகப்பெரிய காரணமாக உள்ளது. அவருடைய உள்கட்சி பூசல் வந்து நம்மளுடைய வெற்றிக்கு ஒரு சில முக்கியமான ஒரு காரணமாக போய்விட்டது. ஏன்னா அதை வந்து நம்மளே நேரடியாக போய் பார்த்தோம். சாத்தூர் ஒன்றியம், வெம்பக்கோட்டை ஒன்றியம், ராஜபாளையம் ஒன்றியம், இந்த இடத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 10 கிராமத்துக்கு வந்து நம்ம ஓட்டு கேட்கவே போகவே இல்லை. அந்த கிராமத்துல நம்மளும் சொல்றோம் இந்த மாதிரி ஓட்டு இந்த இடத்துல அதிகமான ஒரு கிராம ஓட்டுகள் இருக்கு, அங்க போய் நம்ம ஓட்டு கேட்போம்னு சொன்னோம்னா எங்களுக்கு அவங்களுக்கும் ஒரு ப்ராப்ளம் இருக்கு, அதனால நம்ம அங்க போய் போக முடியாது செய்ய முடியாதுன்னு அவங்க நம்மகிட்டயே சொல்லும் போது நம்மளால அது சொல்லி எதிர்த்து பேசி ஒன்றும் பண்ண முடியாத அளவுக்கு போயிருச்சு. ஏன்னா ஃபுல் கண்ட்ரோல் வந்து அவங்க கண்ட்ரோல்ல இருக்கிறதுனால நம்ம
அதனால ஒண்ணுமே பண்ண முடியாம போயிருச்சு. அதனால அவங்க உட்கட்சி பூசலும் ஒரு சில தோல்விக்கு நம்மளுடைய காரணம் ஒன்று. அப்புறம் ராதியா சரத்குமார், அப்புறம் முக்காவாசி பாத்தீங்கன்னா ஜாதி அரசியல் தான் இன்னைக்கு வெற்றியை தீர்மானித்து மிகப்பெரிய வெற்றியை வந்து மாணிக்கத்தகர் சார் அவர்கள் கொடுத்துள்ளது. நம்மளுடைய தோல்விக்கு நம்ம காரணமாக உள்ளது சிவகாசி தொகுதி மட்டும்தான். இங்கதான் ஒரு 15,000 ஓட்டு டிஃபரன்ஸ் வந்து நம்ம திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் உள்ள கூட்டணிக்கும் உள்ள டிஃபரன்ஸ் அதிகமா இருந்துச்சு. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அந்த திமுக அனைத்து மாமன்ற உறுப்பினர்கள் ஃபுல்லாமே சிவகாசி மேயர் மற்றும் மாமன்ற உறுப்பினர்கள் அனைவருமே திமுக கட்சிக்காரங்க தான். பிளஸ் சிவகாசி எம்எல்ஏவும் காங்கிரஸ் கட்சிக்காரங்க தான். அவங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, ஒவ்வொரு மக்கள்கிட்டையும் போய் உங்களுக்கு நாங்க வெற்றி பெற்றா 1 லட்சம் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு சில பொய்யான தகவல்கள் சொல்லி மக்களுடைய மனசை மாத்தி கொஞ்சம் அவங்களுடைய டைவர்ட் பண்ணி நம்மளுக்கு விழுகிற ஓட்டை வந்து அப்படியே மாத்தி விட்டாங்க. பிளஸ் வந்து இந்த சிவகாசி தொகுதியில தான் அதிகமான ஜாதி ஓட்டுகள் அதிகமா விழுந்தது. அதனாலதான் பிரபாகரன் அவர்களுக்கு நம்ம ஓட்டு சரிவதற்கு ஒரு முக்கியமான காரணமாக இந்த ஏரியா வந்து நம்ம பார்க்கப்படுகிறது. அதே போல நோட்டாக்கு பாத்தீங்கன்னா 9,256 பேர் வந்து நோட்டாக்கு ஓட்டு போட்டிருக்காங்க. அந்த நோட்டாக்கு ஓட்டு போட்ட முக்கியமான ஆளுகள் எல்லாம் நாங்க பார்க்கணும், ரொம்ப சந்தோஷப்படுறோம். ஏன்னா உங்களுக்கு எல்லாம் அறிவுங்கிறதே இருக்காதா? உங்களுக்கு நோட்டாங்கிறது எதுக்கு கொடுத்திருக்காங்க? வேட்பாளர்கள் யாரும் பிடிக்கல, இவங்க வந்தா எங்களுக்கு நல்லது பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லிதான் நோட்டா கொடுக்கறதுக்காக அவங்க ஓட்டு போட்டிருக்காங்க. உனக்கு அதிமுக பிடிக்கலாட்டி ஓகே, திமுக பிடிக்கலாட்டி ஓகே, பிஜேபி பிடிக்கலாட்டி ஓகே, காங்கிரஸ் பிடிக்கலாட்டி ஓகே. பிரபாகரன் அவர்களை பத்தி உங்களுக்கு என்னென்ன தெரியும்? பிரபாகரன் எல்லாம் யாரும் தெரியுமா உங்களுக்கு? தன்னுடைய சொத்தை ஏழைகளுக்காக சாப்பாடு போட்டு 17 ஏக்கர் நிலத்தை வந்து இல்லாத மக்களுக்கு, கஷ்டப்படுற மக்களுக்கு எழுதி கொடுத்த ஒரு மனித கடவுளுடைய மகன்டா பிரபாகரன் அவர்கள். பிரபாகரன் அவர்கள் சாதாரண மனிதன் கிடையாது. அவர் எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டியில படிச்ச ஒரு மிகப்பெரிய இன்ஜினியரா உங்களுக்காக தன்னுடைய தந்தை விட்ட பணியை வந்து நிறைவேற்றுறதுக்காக இந்த சிவகாசி தொகுதியில வந்து வெயில எவ்வளவு கஷ்டப்பட்டாரு தெரியுமா? அவர் பட்ட கஷ்டங்கள் கூட இருந்து நாங்க பார்த்தோம்டா. அந்த ஏசியில இருந்து வளர்ந்து படிச்ச பையங்க இன்னைக்கு பாத்தீங்கன்னா உச்சி வெயில், அந்த வெயில வந்து அவனுடைய பிரபாகரன் அவர்கள் பாத்தீங்கன்னா வெயில் தாங்க முடியாம தன்னுடைய முகத்துல பாத்தீங்கன்னா அப்படியே உடம்புல வேர்வை, அவ்வளவு வேர்வையோட சிந்தி சரி தன்னுடைய மக்கள் அப்பா விட்ட பணியை நம்ம சிறப்புமா பண்ணுவோம், இந்த ஏழை மக்களுக்கு, கஷ்டப்படுற மக்களுக்கு, சிவகாசி பட்டாசுல கஷ்டப்படுற மக்களுக்கு அந்த விபத்தை தடுத்து புதுசா ஏதாவது ஏற்பாடு பண்ணுவோம், அவங்களுக்கு அடிப்படை வசதி அதிகமா இல்லாம இருக்கு, அதெல்லாம் நம்ம செயல்படுறோம்னு சொல்லிட்டு இந்த விருதுநகர் தொகுதியை தேர்ந்தெடுத்து வந்து உங்களுக்காக நிக்கிறாரா? அந்த மாதிரி ஒரு நல்ல மனிதனை வந்து நீங்க ஓட்டு போடாம தேர்ந்தெடுத்துட்டு நோட்டால கொண்டு போய் ஓட்டை போட்டு 10,000 ஓட்டை செலவு பண்ணிருக்கீங்களா? நீங்க ஒரு 5,000 ஓட்டு நம்ம பிரபாகரன் அவர்களுக்கு ஓட்டு போட்டிருந்தா இன்னொரு மிகப்பெரிய வெற்றி பெற்று மிகப்பெரிய ஒரு பதவியில வந்திருப்பார்களா? வாக்காளர் பெருமக்களே, உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வேண்டுகோள் வச்சிருக்கேன். நீங்க எப்போ ஓட்டு போட்டாலும் பணம், ஜாதி, மதம், இது கட்சி, இதை எதையுமே பார்க்காதுங்க. உங்க வேட்பாளர் நல்லவரா, நம்மளுக்கு நல்லது செய்வாரா அப்படிங்கிற மக்களை பார்த்து நீங்க ஓட்டளிங்க. நீங்க தேவையில்லாம பணத்துக்கும் ஜாதிக்கும் பார்த்து ஓட்டு போட்டு இந்த மாதிரி நல்ல ஒரு மனிதனுக்கு வந்து கிடைக்க வேண்டிய வெற்றியை கெடுத்துறாதீங்க. விஜய் பிரபாகரன் அவர்களே, எங்களுடைய ஒரு சிறிய உங்களுக்கு வேண்டுகோள், கல்விக்கு கண் திறந்த காமராஜர் அவர்களையே தோக்கடிச்சு அழகு பார்த்தவங்க தான் இந்த விருதுநகர் தொகுதி மக்கள். அதனால இந்த விருதுநகர் கிடைத்த தோல்வி வந்து நீங்க மிகப்பெரிய ஒரு தோல்வியா எடுத்துக்கிறாதீங்க. காமராஜர் இங்க விருதுநகர்ல தோற்கடிச்சு நாகர்கோவில் மக்கள் தான் அவரை கொண்டு போய் ஜெயிக்க வச்சு முதலமைச்சரா அழகு பார்த்தாங்க. அதே போல விருதுநகர் தொகுதியில விஜய் பிரபாகரன் வெற்றி பெற்றிருந்தால் மத்திய அமைச்சர், விக்கிரவாண்டியில் வெற்றி பெற்றார் நாளைய தமிழகத்தின் முதலமைச்சர் பிரபாகரன் தான் ஆவார். அதனால் விக்கிரவாண்டியில் நடைபெறும் வருகின்ற இடைத்தேர்தலில் பிரபாகரன் அவர்கள் கண்டிப்பாக போட்டியிட்டு, பாராளுமன்றத்தை நம்ம கைவிட்டோம், அதே போல் சட்டமன்றத்தை கைவிடாமல் நீங்கள் வந்து அங்க போட்டியிட வேண்டும் என்று எங்களுடைய மிகப்பெரிய ஒரு கோரிக்கையாக நாங்கள் விட்டுகிறோம். விருதுநகர் தொகுதி மக்கள் கைவிட்டு விட்டார்கள், விழுப்புரம் மக்கள் கைவிட மாட்டார்கள் என்று நாங்கள் ஆவலுடன் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நன்றி, வணக்கம்.